தமிழ்நாட்டில் நேற்று வெயில் 15 இடங்களில் சதமடைத்துள்ளது. அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு நீர்ச்சத்து குறைபாட்டை போக்க அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ORS கரைசல் வழங்க வேண்டும் என பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கத்திரி வெயில் அடுத்த வாரம் தொடங்கும் நிலையில் கோடை வெயிலின் தாக்கம் சுட்டரித்து வருகிறது. பல பகுதிகளில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகி வருவது நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் நேற்று 15 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 106.7 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தியில் தலா 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மதுரை விமான நிலையம், திருச்சி, நாமக்கல் ஆகிய இடங்களில் 104 டிகிரியையும் தாண்டியது. மதுரை நகர், தருமபுரி, திருப்பத்தூர், திருத்தணி, சேலம், கோவை, பாளையங்கோட்டை, சென்னை, மீனம்பாக்கம் ஆகிய இடங்களிலும் வெயில் 100 டிகிரியை தாண்டி தகித்தது. கடும் கோடை வெயிலால் நெல்லை போன்ற இடங்களில் இளநீர், நுங்கு, வெள்ளரிக்காய் உள்ளிட்டவற்றின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. வெயில் தாக்கம் அது ரொம்ப அதிகமாக இருக்கு. வெளியே கூட போக முடியாது. அந்த வெயில் சூடு காலை 8-9 மணிக்கு வெயில் ரொம்ப அடிக்கி. வேறு வழியில் இளநீர் இந்த எல்லாம் விலைகளை சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான வியாபாரமும் ஓடுது. ஆனால் இளநீர் தட்டுப்பாடெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும், சென்னையில் இன்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் கொளுத்தும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்த நிலையில் வெப்ப அலை காரணமாக மக்களுக்கு நீர்ச்சத்து இழப்பு ஏற்படுவதை தடுக்க அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ORS கரைசல் வழங்கும்படி பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் அனைத்து அரசு பொது மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகள் உள்ளிட்ட இடங்களில் ஹீட் ஸ்ட்ரோக் என்ற சிறப்பு வார்டு அமைக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. கோடை வெயிலினால் ஏற்படும் வெப்ப தாக்குதலே ஹீட் ஸ்ட்ரோக் என்கிறோம். உடலில் நீர்ச்சத்து இல்லாத பொழுது அதிக தாகம், தலைவலி, உடல் சோர்வு, தலை சுற்றல், தசைப்பிடிப்பு, குறைந்த அளவு சிறுநீர் வெளியேற்றம், வலிப்பு, இதய துடிப்பு அதிகரிப்பது, வாந்தி போன்றவையே ஹீட் ஸ்ட்ரோக்கின் அறிகுறிகளாகும். இதுபோன்ற பாதிப்புகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள தினமும் 4 லிட்டர் தண்ணீர் பருகுவது அவசியம். அதேபோல இளநீர், மோர், பழச்சாறு ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை விட்டு வெளியில் செல்ல நேர்ந்தால் தண்ணீர், குடை ஆகியவற்றை எடுத்துச் செல்வது நல்லது. இதனிடையே வரும் 30ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வரும் வியாழக்கிழமை கனமழை பெய்யும் என்றும் கணித்துள்ளது.